பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் அல்லாத நமக்கு ரட்சிப்பு இல்லை. தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்து உயிர் தெழுந்து இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னு துடிச்சிட்டு இருக்கிறீங்களா? மனசு கவலையில பாவம் பண்ணிட்டுமே என்ற குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்களா? எல்லா பாவத்தையும் நீக்குகிற ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. வாலிப பிள்ளைகளே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்காம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லியிருக்கிறது. இழந்ததை எல்லாற்றையும் ரட்சிக்க, மீட்டு கொள்ள, நம்மை மீண்டெடுக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மனுஷகுமாரனாய் நம்மோடு கூட எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாய், இப்ப நம்ம 2025 வருஷம் இருக்கிறோம், அதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல ஜெனித்து, நமக்காக அவர் வாழ்ந்து, நமக்காக அவர் பாவமாய் சிலுவையை ஏந்தி, நமக்காக அவர் மரித்து, நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நமக்கு இன்னும் என்ன கவலை? மனுஷகுமான அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார் என்று மத்தேயு 20:28 வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவருக்குள்னா யாரு? இயேசுவாகிய பரம தகப்பன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளிடப்படவில்லை. வாலிப பிள்ளைகளே, ருசித்து பாருங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் ஒருவரே. வாலிப பிள்ளைகளே, என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? ஏசப்பா கிட்ட கேட்போமா? ஏசப்பா, அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே, இந்நாட்களில் ஆண்டவரே 11 டேஸ்ல அப்பா உம்முடைய நாட்கள் 40 நாள் நீர் எங்களுக்காக உபவாசம் இருந்து ஆண்டவரே சோதனையை சகித்து ஏசப்பா ஆண்டவரே மரணத்திற்கு ஆண்டவரே நீர் ஒப்பு கொடுத்தீரே, எங்களையும் எல்லாவற்றையும் சகிக்க எங்கள் பாவங்களை நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறங்க பரலோக தேவனே, அப்பா அருமையான இந்த அதிகால வேலைக்காய் நஞ்சோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவருடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி நீர் என்பதை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொன்ன வசனத்திற்கேற்ப லோகத்தின் ஆண்டவரே பாவங்களை ஆண்டவரே மீறுதல்களை குற்றங்களை கர்த்தாவே நீங்க மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமே எங்களுக்கு ரட்சிப்பும் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம். வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்க, வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, பாவத்தை பழக்கத்திலிருந்து விடுபட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தேசத்தை தொடுங்க ஏசப்பா, தேசத்தின் அவல நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் பெருகணும், நாங்க சிறுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.